பிரெண்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இபிஎஸ் அவர்கள் பொய் தகவல்களை மாத்திரம் எல்லா இடத்துல சொல்லிட்டு வர்றார். அதுல ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம என்ன பண்றோம் பார்த்துக்கிட்டு வரோம். இந்த தடவை ஏடிக்கு போட்டியா நீங்க எங்க கூட்டணி கட்சியை பத்தி சொன்னீங்களா, நான் உங்க கூட்டணி கட்சியை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏடிக்கு போட்டியா என்ன பண்றாப்பல, தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரே தொகுதியில 27,779 வாக்குகள் இங்க போலி வாக்காளர்களா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்காரு. இந்தியா முழுவதும், தேசிய முழுவதும் ஒரு விஷயம் அனல் பறக்க இன்னைக்கு பேசப்பட்டிருக்குன்னா அது ராகுல் காந்தி ஏற்படுத்திய அந்த ஒரு விஷயம், ராகுல் காந்தி தேர்தல் ஆணையத்து மேல போட்ட அந்த அணுகுண்டு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா போலியான வாக்காளர்கள், இங்க வாக்குகள் திருடப்பட்டிருக்கு, போலியான ஒரு அட்ரஸ், போலியான அப்பா பேரு, ஒரே வீட்டுல ஒரே படுக்கறைக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுல 80 பேர் வாக்காளர்கள், இது போல பல முறைகேடுகள், ஒரே தொகுதியில 1,250,000 வாக்குகள் திருடப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த பகிரங்கமா ஆவணங்களை வெளியிட்டு மக்கள் மத்தியில அவர் ஏற்படுத்தின ஒரு புரட்சி. இன்னைக்கு பாஜகவும் தேர்தல் ஆணையமும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதி கலங்கி நிக்கிறாங்க. இதுல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்குன்னா, அவரு சட்டப்படி பிரமாணத்துல என்ன பண்ண கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி, இது அவர் என்ன பண்ணும், அப்படி இல்லைன்னா மக்கள் மத்தியில மன்னிப்புக்கணும். சட்டப்பூர்வமா நடக்கிறதுக்கு எவ்வளவு வழிகள் இருக்கு, அதை இவர் என்ன பண்ணிருக்கலாம், சட்ட போராட்டங்கள் பண்ணிருக்கலாம். அதை தவிர்த்துட்டு ஆவணங்களை இப்படி பொது வெளியில விடுறது நாகரிகமானது அப்படின்னு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுது சொல்லுது. உண்மையிலேயே சட்டப்படி இதை போனா இத தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்குமா, தேர்தல் ஆணையம் இதை எடுத்து சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே வந்துருச்சு. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, சிசிடிவி காட்சி கொடுங்க, டிஜிட்டலைஸ் வாக்காளர்களை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது. சிசிடிவி காட்சி கொடுக்க முடியாது, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு, அதுக்குன்னு ஒரு தனியா சட்டத்தை என்ன பண்ணாங்க, ஏற்றுனாங்க. சோ இது மாதிரி சட்டத்தையே தான் இஷ்டத்துக்கு வளைத்துக்கிற தேர்தல் ஆணையம் சட்டப்படி நீங்க கொடுத்தா எப்படி நீங்க முறைப்படி நடந்துப்பீங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வருதுல. சோ இதெல்லாம் ராகுல் காந்தி நினைச்சுதான் என்ன பண்ணாரு, மக்களே இதுக்கு பதில் சொல்லட்டும், மக்கள் மன்றத்துல நான் வைக்கிறேன், மக்கள் இதுக்கு தீர்ப்பு கொடுக்கட்டும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணாரு, மக்கள் மத்தியில ஆதாரங்களை கொடுத்துட்டாரு. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன நினைச்சிருச்சுன்னா, பயந்து போயிட்டு அவரு நேர்ல ஆஜராகணும், சட்ட பிரமாணத்துல என்ன பண்ணும், கையெழுத்திடணும் அப்படின்னு சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு, நான் ஆல்ரெடி எதிர்கட்சி தலைவரா பதவியேற்கும் போதே நான் பிரமாணத்தை எடுத்துட்டு தான் என்ன பண்ணேன், கையெழுத்து போட்டுதான் வந்தேன், புதுசா ஒண்ணு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு அவரும் பதிலடி கொடுக்கிறார். இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும், பாஜகவுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் கதி கலங்கி நிக்கிறாங்க, என்ன பண்றது அப்படின்றது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த விஷயம் இப்படி இருக்கும் பொழுது இங்க தமிழ்நாட்டுல ஐயா இபிஎஸ் அவர்கள் என்ன பண்றாரு, ஏடிக்கு போட்டியா நீங்க மட்டும் தான் வெளியிடுவீங்களா, நானும் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல திமுக அரசும் போலியான வாக்காளர்களை சேர்த்து இருக்கிறாங்க. ஒரே தொகுதியில 27,779 பேர் என்ன பண்றாங்க, சேர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம இபிஎஸ் ஐயா என்ன பண்றாரு, தகவலை சொல்றாரு. நம்ம ராகுல் காந்தி என்ன பண்ணாருன்னா, இந்தாங்க ஆதாரம் பிடிங்க, இத்தனை லட்ச வாக்காளர்கள் ஒரே தொகுதியில போலியான வாக்காளர்கள் திருடப்பட்டிருக்கு வாக்கு, இது ஒரே தொகுதியிலனா இந்தியா முழுக்க எத்தனை தொகுதியில இவங்க பாஜக போர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற ஆதாரத்தை கொடுத்துட்டு பேசினார். சும்மா போற போக்குல எல்லாம் இந்த தொகுதியில இத்தனை ஆயிரம் பேரு, இந்த தொகுதியில இத்தனை லட்சம் பேரு அப்படின்லாம் சொல்லல, எவிடன்ஸ். ஏன்னா இது நம்ம ஒரு ஒரு தேர்தல் ஆணையத்து மேல நம்ம குற்றம் சாட்டுறோம்னா, எவிடன்ஸ் இல்லாம குற்றம் சாட்டுறோம்னா கேஸ் நம்ம பக்கம் திரும்பிக்கும். அது மாதிரிதான் ஆதாரத்தோட அவர் என்ன பண்ணார், செயல்பட்டார். சொல்லிட்டு இருந்தார், மனுஷன் சொல்லிட்டு இருந்தார், என்கிட்ட ஆதாரம் இருக்குங்க, 200% ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். யாருமே நம்பல. ஆனா ஆதாரத்தை விட்ட உடனே கதி கலங்கிட்டாங்க எல்லாருமே. இந்த பாஜகவும் தேர்தல் ஆணையம், என்னையா இந்த மனுஷன் சும்மாதான் சொல்றாரு பார்த்தா எடுத்து விட்டார வெளியே அப்படின்னு. இப்போ என்ன, தேர்தல் ஆணையம் அந்த போர்ட்டல்ல டிஜிட்டலைஸ் வாக்காளர்கள் அந்த போர்ட்டல் என்ன பண்ணிருக்காங்க, க்ளோஸ் பண்ணிருக்காங்க, யாரும் ஓபன் பண்ணி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இவங்க செயல்படுறாங்க. இவங்க மேல தப்பு இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிருக்கணும், இவங்க சட்டப்படி என்ன பண்ணிருக்கணும், கேஸ் போட்டிருக்கணும். உச்ச நீதிமன்றத்துல போங்க, தேர்தல் ஆணையம் உச்ச நீதிமன்றத்தை நாடுங்க, ராகுல் காந்தி மேல கேஸ் போடுங்க, என்னென்ன தப்பு பண்ணாரு, என்னென்ன பொய் சொன்னாரு கேஸ் போடுங்க, சட்ட ரீதியா. இவங்க என்ன பண்றாங்க, தப்பு செஞ்சனால போர்ட்டல் என்ன பண்றாங்க, க்ளோஸ் பண்றாங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி போற போக்கில் எல்லாத்தையும் சொல்றது, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றது, இஷ்டத்துக்கு அச்சு விடுறது. என்ன இப்ப யார் என்ன அலசி ஆராய போறாங்களா என்ன அப்படின்ற ஒரு ரேஞ்சில திமுக மேல பழிய போறாரு. இங்க அப்போ அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, மாநகராட்சி எலெக்ஷன் நடந்ததுல, உள்ளாட்சி தேர்தல் நடந்ததுல, அந்த உள்ளாட்சி தேர்தல
மாநகராட்சி ஒரு தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட ஆர்கே நகர் தொகுதியில 25,779 வாக்குகள் திருடப்பட்டிருக்கு, போலியான வாக்குகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. போலியான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணிருந்தீங்க? அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் போட்டோம், ஆனா அது சரியா வந்து என்ன பண்ணல, எடுத்துக்கொள்ளப்படல. உண்மையா இருந்தா தானே சார் எடுத்துப்பாங்க, பொய்யான ஒரு தகவலை கொடுத்தா எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற ஒரு தகவல் தான் நமக்கு வந்து இருக்குது. ஆனா உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி கிட்ட எவிடன்ஸ் இருந்தா அதை என்ன பண்ணும், இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, திமுக மேல குறை சுமத்துங்க அப்படின்னு நம்மளுக்கு கேள்வி வரல. அப்பெல்லாம் இவங்க சும்மா இருந்துருவாங்களாம். தோத்துட்டோம் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக யாரு மேலனா பழி போன பழிய இவர் ஏத்துக்கல. ஆமா, என் தலைமை சரியில்லை, நான் எலெக்ஷன்ல தோத்துட்டேன் அப்படின்னு ஏத்துக்கல. தேர்தல் ஆணையத்து மேல என்ன பண்றாரு, பழிய போறாரு. தேர்தல் ஆணையம் யாரு கண்ட்ரோல்ல சார் இருக்கு? பாஜக கண்ட்ரோல் தானே இருக்கு. அப்போ பாஜக உங்களை தோக்கடிக்கிறதே வேலை பார்க்குதா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுப்புதுல. சோ இவர் என்ன பண்றாரு, ஏடிக்கு போட்டியா ராகுல் காந்தி இப்படி சொல்லிட்டாரு, அப்ப நானும் திமுக மேல இங்க தமிழ்நாட்டுல சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம்னா, துரைமுருகன் இருக்கிறாருல, அமைச்சர் துரைமுருகன், அவரு பீகார்ல இருந்து சில வாக்காளர்கள் சேர்க்கப்படுறாரு. இத குறித்து இத பேசவே மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. வாக்காளர்கள் போலியாக சேர்க்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டாருங்க. உண்மையா தானே கேட்டாரு, அவரு நியாயமா தானே கேட்டாரு. ஒரு தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர் சட்டவிரோதமா நடக்கிற ஒரு விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல, ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்டது ஒரு குத்தமா? அதுக்குன்னு திமுக மேல பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி ஒரே தொகுதியில இத்தனை ஆயிரம் வாக்குகள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரமற்ற ஒரு குற்றத்தை பொய் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி திமுக மேல வைக்கிறார். உண்மையிலேயே ஜனங்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க. உங்க கிட்ட ஆதாரம் இருந்தா அதை வெளியிடுங்க. போற போக்குல எல்லாம் ராகுல் காந்தி சொல்லிட்டு போலங்க, அவர் ஆதாரத்தோடு என்ன பண்ணாரு, வெட்ட வெளிச்சமா தோல் உரிச்சு காட்டினாரு பாஜகவுடைய சுயரூபத்தை. சோ இது வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில ராகுல் காந்தி தான் சொன்னாரு அப்படின்னு இதை நம்ம போற போக்குல என்ன பண்ண எடுத்துக்க முடியாது. அதோட எஃபெக்ட் இங்க எங்க நடக்க போகுது, 2026 சட்டமன்ற தேர்தல்ல இங்க தமிழ்நாட்டுல நடக்க போகுது. பாஜக எந்த அளவுக்கு வாக்கு திருட்டுல ஈடுபட்டு இருக்கிறாங்க, அப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளேயே எத்தனை வாக்கு திருட்டுகள் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா இங்க எல்லாருமே சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் அடுத்த ஆட்சி வருவோம், நாங்க தான் அடுத்த ஆட்சி வரும், கன்ஃபார்ம் நாங்க தான் அடுத்த ஆட்சி, முதல்வர் சிஎம் நான் தான் வந்து என்ன பண்ண போறேன், சைன் போட போறேன் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இங்க கூட்டணி ஆட்சி தான் பாஜக சொல்லுது. ஆனா ஒண்ணு, நீங்க அங்க வந்து இந்த மாதிரி இந்த வாக்கு திருட்டுல ஈடுபட்டீங்களா, தமிழ்நாட்டுல அந்த கதையெல்லாம் நடக்காது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப உசாரா கண்ணுல விளக்கண்ணை விட்டு என்ன பண்றாங்க பாப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள். ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கூட்டாளியை குறை சொல்லி விட்டார்களே அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணுவேன், உங்க கூட்டாளிக்கு மேல நான் குறை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக மேல ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இது மக்கள் மத்தியில எடுபடல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல திமுக போலி வாக்காளர்களை சேர்த்து இருக்கிறாங்க. ஒரே தொகுதியில 25,779 வாக்காளர்களை போலி வாக்காளர்களை சேர்த்து இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.